எப்போதும் வருஷம் போயிட்டு அவருக்கு புகழஞ்சலி செலுத்துவது வழக்கம். அந்த அடிப்படையில் இந்த வருஷமும் கண்ணியத்துக்குரிய தெய்வீகமும் தேசியமும் இரு கண்களாக போற்றுகின்ற ஐயா தேவர் திருமகனார் அவருக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக மலரஞ்சலி செலுத்திவிட்டு புகழஞ்சலி பேசிவிட்டு வந்திருக்கிறோம். அவங்க தான் பல முறை சொல்றாங்கல்ல, கூட்டணி நாங்கள் யாரு கூடவும் இல்லைன்ட்டு. இவர் எதுக்கு வலிய போயிட்டு கூட்டணிக்கு வருவாங்க, பழம் கனிந்து விட்டது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. பால் நழுவி பழத்தில் பழம் நழுவி பாலில் விழ போது இப்படிலாம் கதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. தேவையே இல்லை. ஒரு சுயமரியாதை உள்ள இயக்கம் யாருக்காகவும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது காலம் தான் சொல்லணும், இப்ப சொல்ல முடியாது. காலம் தான் கணிக்கும். சொல்லுங்க, யார் பேசினாங்கன்னு சொல்லுங்க. நாங்க 3 பேர், எங்க தலைவர் இருக்காரு பக்கத்துல, எங்க துணைத் தலைவர் இருக்காரு. யார் பேசினாங்கன்னு சொல்லுங்க. நான் பேசினா, இவர் பேசினாரா, இவர் பேசினாரா, இல்ல யாராவது டெல்லி யாராவது மாதிரி பேசலையே. அமித்ஷா வந்து விஜய்க்கு பேசும்போது சொல்றாங்க, ஆனா முதல் முறையா ராகுல் காந்தி தான் ஆனா அதை குறித்து யாரும் பேச மாட்டாங்க. என்ன பேசுறாங்க நாங்க பல முறை சொல்றோம். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பாஜக ஆளும் மாநிலங்களில இப்படிப்பட்ட பேரிடர் நடந்தா பாஜக தலைவர்கிட்டையும் போன்ல பேசி விசாரிப்பார், நாங்க இருக்கோம் உங்க கூட அப்படின்னு. இப்ப போர் நடந்துச்சு பாகிஸ்தான்ல, பாஜக தலைவர்கிட்ட பேசல, பேசி சொன்னார் நாங்க இந்த தேசத்தோடு இருக்கிறோம், நாட்டோடு இருக்கோம். அதே மாதிரி ஒரு பேரிடர் நடக்குது, ஒரு துக்கம் வருதுன்னா அந்த துக்கத்துல நாங்க பங்கெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிதான் மனிதாபிமானம் தலைவர்களுடைய மகா பண்பு. அந்த அடிப்படையில தான் அவர் பேசினார கண்டி இதுல அரசியலே இல்லைன்னு பலமுறை சொல்லிட்டோம். அதையே எல்லாத்தையும் அரசியல் ஆகிட்டு இருக்கீங்க. ஒரு மனிதநேயத்தோட அவர் பேசுறாரு, அதை பெருமையா பார்க்கணும். அதே போல அந்த கல்விக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த விஜயை சந்திச்சவங்களை அவங்களே வந்து டார்கெட் பண்ற மாதிரி இப்போ சமூக வலைத்தளங்களை பக்கத்துக்காக இப்போ வந்து இப்போ வந்து பார்த்துக்கலாம் ஒரு கரூர் சம்பவத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் அந்த துயரம் விலகலை. கரூர் சம்பவத்தில் வந்து ஒரு அரசியல், இந்த துக்கத்தில் அரசியல் பண்ணுறது அது நாகரிகமானு தெரியல, நாகரிகமற்ற செயல் தான். இதை யாரும் அரசியல் பண்ணவன்னு நாங்கள் ஃப்ரம் டே 1ல இருந்து எங்கள் தலைவர் பெருமக்கள் நாங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அவங்க துக்கத்தில் இருக்காங்க. 41 உயிரை நாம் இழந்திருக்கோம். அதனால் அதை அரசியல் படுத்த தேவையில்லைன்றது தான் எங்களுடைய பார்வை. ஒற்றுமையாக இருக்காங்க, 3 பேரும் ஒற்றுமையாக தானே இருக்காங்க. அதை மகிழ்ச்சி அடைய வேண்டியது தானே. அது அவங்க கட்சி பற்றி நாம பேசுறது கொண்டு இல்லை. நீங்கள் அவங்களை கேளுங்க, இந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் தான் அனுப்புறாங்க. அவங்க அதை எதிர்கொள்வதற்கு அவங்க தயாரா இருக்காங்க. அவர் தான் சொல்லிட்டாரு, அமைச்சரை நாங்கள் இதை எதிர்கொள்வோம்.